PW ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் அன்புடன் முதற்கண் வரவேற்று மகிழ்கிறேன். இதனைத் தொடர்ந்து நமது பாட்டி திருமதி தனலட்சுமி அம்மா அவர்கள் தாத்தாவின் திருவுருவ படத்தை சிறப்பித்து நமது அனைவரின் சார்பாக அவர் திறக்குமாறு நம்ம அன்போடு அழைக்கிறேன். வாங்க பாட்டி. தனது மாமாவிற்காக செலுத்த வேண்டும் என்பதற்காக பெங்களூருவில் இருந்து தாத்தாவின் மருமகன் அவர்கள் ஒரு புகழஞ்சலியை நமக்கு இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்புடன் வழங்குகிறேன் என் புகழ் அஞ்சலி. அன்னை அகிலாண்டேஸ்வரி உடன் என்ற ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் கொண்ட திருஆனைக்காவில் மேலக்கொண்டையம்பேட்டையில் தெற்கு தெரு சின்னையன் முத்திரியர் திருமகனாய் பிறந்த நீலமேகம் அவர்களே, மாண்புடைய தனலட்சுமியை மனம் முடித்து என் வாழ்க்கையில் இனிமை சேர்த்தீர். நல்ல பிள்ளைகள் நால்வரையும் நன்மகள் ஒருவரையும் பெற்றெடுத்து பேணி காத்து ஆளாக்கி இல்லற வாழ்க்கையும் இல்லமும் அனைத்தும் கொடுத்தீர். அரசு பொதுப்பணித்துறையில் ஆய்வாளராகி தமிழ் தரணியின் சோழ மண்டலத்தின் பட்டி தொட்டிகளில் கடமையாற்றி பணிபுரிந்தீர். அன்புடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களையும் அழைத்து அரவணைத்து வாழ வழிகாட்டினீர். வந்துவிட்ட சோதனைகள் அனைத்தையும் திறமையுடன் பொறுமையுடன் சிந்தித்து சாதனைப்படுத்திட்டீர். சன்மார்க்க வழி நடந்திட்டீர். உழைத்தது போதும் ஓய்வு கல்வீர் என்று முழுமையும் தாக்கும் மூப்புப்பினி கொடுத்த போதும் அமைதியாய் ஆட்கொண்டீர். படைத்தவனின் பார்வை உமது மீது விழவே அழைத்து கொண்டான் உம்மை தன் உலகிற்கு. பெற்ற பிள்ளைகளும் உற்ற மனைவியும் உள்ளம் முருகி கதறிட அமைதியாய் சென்று விட்டீர். ஆண்டவன் சன்னதிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை கொடுத்தாலும் தெய்வத்தோடு தெய்வமாகிட்ட நீங்கள் வாழ வழிகாட்டுவீர் என்ற நம்பிக்கையில் நாளும் பொழுதும் நினைவிலும் கனவிலும் உமது நினைவில் வாழ்கிறோம், வணங்குகிறோம். நன்றி. யார் எங்கெங்கே எப்படி செய்யணும் எல்லா வழியும் அவர் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த ஏரியாவில். ரெண்டாவது, அவர் இன்னைக்கு ஆலமரம் போல நம்மளாம் அவர் நல்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பணம் கொடுத்தா வீடு கட்டியிருக்கோம், அது பெருசு இல்லை. இன்னைக்கு அவர் வந்த வலுத்த வழியை நம்ம எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அது பெருமையை சொல்லணும். நம்ம சொல்லப்போனால் நம்மளாம் விருதுகள், அவரிடம் நம்ம விருதுகள், அவர் ஆலமரம். இது என்னைக்கும் நம்ம இன்னைக்கு நாளைக்குல என்றும் அவருடைய நல்ல நெறிகளை அவருடைய சொற்களை கடைபிடித்து அவர் போல் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பேசி அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார். அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைந்து விட்டது. அவருடைய வழியில் அனைவரும் செல்வம். வாருங்கள் வாருங்கள் என்று முடித்து வணக்கம். ஆக்சுவலாக என்னோட பிரதர் ராபர்ட்ன்ட்டு, அவரும் புருஷோத் சார் ஒன்றாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க. அந்த முறையில் நான் சர்வீஸை விட்டு கடற்படையிலேருந்து வந்தோடனே இந்த இடத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் தம்பி சொன்னதன் பேரில் நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த வீட்டில் தான் நாங்கள் உட்காந்து பேசணும். அப்போ ஒரு இடத்த காமிச்சு, மிலிட்ரிக்காரரை நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்கங்க, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். நான் கூட சொன்னேன், இல்லை வேறு ஏதாவது பார்க்கலாங்க ஐயா அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படின்னு ஒரு வசதி மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக வீடு கட்டுற எண்ணம் இல்லாமல் தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் அவர் சொன்ன வாக்குப்படி நாங்கள் திருச்சியில் எங்களுக்கு வீடு இருக்குது, இருந்தாலும் இங்கே நான் வர்றதுக்கு அவர் சொன்னதை அதை நான் நினச்சி பார்ப்பேன், அவர் சொன்னது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய ஐயா ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு உச்சித்தில் தான் இருந்தோம். இப்போ இங்கே பிளாட் வாங்கலான்னு அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப தாத்தா தான் பார்த்தாங்க.
வந்து பார்த்து அவரோட கைடன்ஸ் தான் இங்கே நம்ம வீடே கட்டினது. வீடு கட்டிட்டு நடுவில் அப்பா கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாங்க. அப்போ அவரு நல்லா எங்களை ஹெல்ப் பண்ணி, அப்புறம் பிரகாஷ் அப்பா தான் கூடவே இருந்து வீடு வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அங்கிள் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. தாத்தா வந்து தாத்தா பாட்டி எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. எப்போதும் மறக்க மாட்டோம். விழா நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். வள்ளலார் நகரின் வழித்தோன்றல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இங்கே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது. பட்டு எல்லாருமே வந்து இப்போ தான் எனக்கு அதிக பழக்கம். நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் போய் ஸோ இவருடைய பீரியடில் நான் வந்து வேறு இடத்துல இருந்தனால அதிகமாக எனக்கு சாரத்துக்கு தெரியாது. பட்டு அவருடைய சயின்ஸ் புருஷோத்தமன் சார், அவங்களுடைய இளைஞர்கள் எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க. எனிவே இருந்தாலும் அவருடைய விருப்பப்படி இப்போ ஒரு வருஷம் நிறைவடைஞ்சு போச்சு. அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் நல்லவங்களை பூரா சாதிக்கணும், நல்ல காரியங்களை சாதிக்கணும். சின்ன சின்ன விரிசைகள் இருந்தாலும் அது வந்து அவருடைய ஆத்மாவை வருத்தப்படும். அதனால நம்ம எல்லா பேரும் ஒற்றுமையாக இருந்து அவர் விருப்பப்படி எல்லா காரியங்களையும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறத இந்த நன்னாளில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஐயா எனக்கு வந்து ஒரு பிளாட் வாங்கினதுலேயே ஒரு 3 டைமாக எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக காசு வாங்கிட்டாங்க. அதில் வந்து நான் வாங்க முடியுமான்னு நினைக்கிறது கூட அவர் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 3 டைம்ஸ் என்கிட்ட நல்லா 3 டைம் அது கொடுத்து தான் அந்த பிளாட்டை நான் வாங்கினேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதையும் இருக்குது. பட் அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் இறந்தது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். இந்த நாளில் அவர் எல்லாருமே நினைத்து எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. ஐயா வந்து எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்களும் பத்திரிக்கை வைக்க போனப்போ எல்லாரும் பார்த்துருக்கோம். ரொம்ப யார் வந்தாலும் ரொம்ப நிறைய மரியாதையோடு எல்லாம் நடத்துவாங்க. அவரோட ஆசைப்படியாக என்னமோ தெரில, ஒரு வருஷம் முடியும் போது நம்மெல்லாம் ஒரு குழுவாகவே ஆரம்பித்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதனால நடந்துட்டா என்னன்னு தெரியாது. ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும். நன்றி நன்றி ஐயா. இங்கே 25 வருஷமா ஆச்சு. இங்கே வந்து அடைக்கடை வச்சுருக்கேன். ஆமாம் சார், ஐயா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பேசாட்டினாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல இன்னைக்கெல்லாம் வந்து டிடிபி அப்படி இல்லாமல் தான் நிறைய காட்டுலாம் வாங்கி சேல்ஸ் பண்ணி பெரிய பிரச்சனைகளோடு ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அதுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வியாபார நோக்கத்தோடய ஓடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்க வந்து செயல்பாடே வந்து நல்ல மக்கள் நல்லா வாழணுன்ற எண்ணத்திலே அவங்க செஞ்சிருக்கனால அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கேன். அவங்க ஐயாவுடைய வழிகாடுதல் நாங்கள் எப்பவும் தேவை. அதே போல எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு சந்தோஷமா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள் பேசுவார். பெருமையேற்கும் அனைவருக்கும் ஐயா அவர்கள் சார்பாக தெரிவிக்கிறேன். இந்த பகுதிக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு தான் இருக்கும். அதற்கு முன்பாக நான் சேலத்தில் தான் இருந்தேன். அதற்கு பிறகு வந்து ஐயாவுடைய நண்பர் தாய்மானவர் நகர்னு இந்த நகர் ஆரம்பித்தது. அப்பொழுதே நான் இடம் வாங்கிவிட்டேன். அதாவது 95வது ஆண்டே வாங்கிவிட்டேன். அதற்கு பிறகு இவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது. இவருடைய புருஷோத்தனுடைய அப்பாவும் எனக்கு ஓரளவு நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அங்கே. அது மற்ற நண்பர்கள் மூலமாக அவருடைய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே வந்து இவருடைய புருஷோத்தமன் என்பவரும்
இணைபிரியா நண்பர்கள். செழியன் அவரும் இணைபிரியா நண்பர்கள். அவர்கள் வந்து எனக்கு நண்பர்களாக வந்து அவர்களும் எனக்கு இங்கே இருப்பிடமாக ஒரு இருப்பிடம் வந்து அமைத்து கொடுத்ததுக்கு அவர்களுக்கு முதற்க நன்றி. ஐயா அவர்கள் பற்றி சொல்லணும்னா எப்படி இப்போ புருஷோத்தமன் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இருப்பார். செயலையும் தீவிரமானவர், கண்டிப்பானவர், செய்து முடிப்பவர். அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவரை எனது நண்பர்கள் மூலியமாக அவர்களை தெரிந்து கொண்டேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைதல் பொருட்டு எல்லார் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வள்ளலார் நகருங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நமக்கு செஞ்சுருக்காரு. இன்னைக்கு திருச்சி டு லால் நம்ம டோல்கேட்லேருந்து லால்குடினா வள்ளலார் நகர் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சுனாக்க அது சாராவாக தான் ஆகுது. ஆனால் அது அமைதியாகவும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு போனாரு. அவரோட பழகிறது வந்து ரொம்ப இனிமையானது, ரொம்ப விதமான ஒரு இதுவும் கிடையாது. நல்ல ஒரு மனசுக்கு நிறைஞ்ச ஒரு அவரோட நினைவாளர் வந்து நம்ம அவரோட நம்ம போட்டுருக்கோம். அவருக்கு இன்றைக்கும் நம்ம நன்றியா இருப்போம். வணக்கம். நன்றி. மேலும் யாராவது தத்தாவை பற்றி பேச விரும்பினால் பேச அன்போடு அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து விளையாட வந்துட்டு இருப்பேன். அப்போ வந்து அவர் கூப்பிட்டு பேசுவார். பேசிட்டு நீங்கள் என்ன எல்லாம் அங்கே போய் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டு கேட்பாரு. இல்லை தாத்தா அங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்காக தான் இங்கே இடம் வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு அன்பாக கேட்பாரு. தாத்தா எனக்கு எங்கேன்னு தெரியாது தாத்தா இடம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உட்கார வச்சு நிற்க கூட விட மாட்டார். பக்கத்துலேயே உட்கார வச்சு அவர் பேசுவார். அப்போ தான் இந்த இடத்த வந்து நாகரத்னம் தாத்தா அவரும் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப 2 பேரும் ரொம்ப பார்ட்னர்ஸ் உட்காந்துட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. எங்களெல்லாம் வந்து உமிழ்ப்பாங்க. அப்படியே என்ன இப்படி பண்ணுறீங்க, நாங்களாம் அப்போ அப்படி இருப்போம், நாங்களாம் இப்போ இப்படி இருப்போம்னு சொல்லி சொல்லி அவங்க இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாது எல்லாமே தாத்தா தான். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப பாட்டில் ஏகப்பட்டது, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எப்படியும் சுத்தம் பண்ணி இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக அந்த இடத்த பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது முழுமையாக பயன்படுத்தும், எல்லாரும் ஒற்றுமையாக பயன்படுத்துகிறது அவருடைய ஆசை. அது கண்டிப்பாக எங்களால் கொஞ்சம் சப்போர்ட் நாங்களும் தருவோம். அதை முன்னிட்டு திரு புருஷோத்தமன் அவர்கள் நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். திரு செலியன் அவர்கள், என்னுடைய தந்தையார் அவர்கள், நமது தாத்தா திரு நீலமேகன் ஐயா அவர்களை பற்றி பகிர்ந்தார். தாத்தா போட்டு வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கருத்துன்னா ஐயா தான், கருத்துக்கு கருத்துன்னா இவர் தான். ஒரு பேச்சை ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பித்து அந்த இடத்த கரெக்டாக நிரப்பி முழுமை அடைஞ்சி நம்ம வெளியில் செல்கிற வரைக்கும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே ஐயா இவர் தான். அதனால் அவருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் வார்த்தையும் அவர் செயலும் அவரை மாதிரியே நம்ம பின்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆசைப்படுவோம், அதே மாதிரி இருப்போம். நன்றி. 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 அப்பா புருஷோத்தமன் அப்பா அவர்களை அனுப்பி அதற்கு முன்பாக நமது தனலட்சுமி பாட்டி, நம்ம பாட்டி நம்ம தாத்தாவை பற்றியும் நம்மளை பற்றியும் என்ன நினைக்கிறாங்க அன்போட பகிர்ந்து நினைக்கிறேன். பாட்டி வாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்பவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து சந்தோஷமாக 4 பையன்களுக்கு வீடு கட்டி கொடுத்து எல்லாமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். அது மாதிரி எல்லாருமே நீண்ட ஆயுளோட பையன்களுக்கு திருமணம் முடிச்சு எங்களை மாதிரி பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து பேத்திக்கு கல்யாணம் பண்ணி எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த இடத்தில் நாங்கள் வந்து எவ்வளவோ வறுமையோடு கஷ்டப்பட்டு இத்தனை வீடுகள் கட்டி இவ்வளோ ஜனங்களையும் அனுசரித்து நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு பகைங்கிறது யாருமே கிடையாது, எதுவும் யாரும் கிடையாது.
இந்த இடத்தில் தனிமையில் இருந்து இந்த அளவுக்கு வீடுகள் கட்டி ஜனங்கள் வருவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு வள்ளலார் நகரில் இருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோரும் பிள்ளை குட்டிகளோட எல்லோரும் சந்தோஷமாக நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அவருடைய சம்பந்தி தாத்தா சுப்பிரமணிய அவர்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தைகள். என் நகர பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமாவுக்கு நான் சம்பந்தினா எங்கள் மாமா தான் அவர். மாமனார் சம்பந்தி ரெண்டுமே அவர் தாங்க. செய்ய பண்ண முன்னாடியே இருந்தவர். அவருக்கு நிகர் அவர் தான். கிரேட்னா கிரேட் தான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இறந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்தான். இருந்தாலும் ரொம்ப மன வருத்தப்பட்டு தான் இருக்கிறோம். ஒரு பேச முடியல என்னால். அவர் சில அட்வைஸ்கள்லாம் நல்லா பயங்கரமாக உட்காந்து நாங்கள் பேசுவோம். அடிக்கடி அரசியல் பேசுவோம். அரசியலும் விடாமல் பேசுவார். அரசியல் புத்தகங்கள் தான் நிறையா படிச்சிருக்காரு. அரசியலை ரொம்ப தீவிரமாக இது பண்ணுவார். சில அட்வைஸுகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணணும், போகணும் வரணும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார். எனக்கு சொல்லுவார். பிள்ளைங்கள்லாம் நல்ல முறையில் வளர்த்து நல்லா ஆளாக்கி அவங்களுக்கு உடைய இதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து அவர் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த எல்லா சம்பந்தியோட எனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கொண்டு வேணாலும் நம்ம பசங்க எவ்வளோ எல்லாருமே வரும். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உங்களுக்கு நாங்கள் தாத்தாவுக்கெல்லாம் எத்தனை பேர பிள்ளைங்க உங்கள் கூட இருக்கோங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பதிய வச்சுக்கிறேன். நன்றி. அவருடைய மூத்த மகன் திரு சங்கர் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரவாயில்ல, நன்றி நன்றிப்பா. திரு புருஷோத்தம் ஐயா அவர்கள் அவர்களுடைய தந்தையை பற்றி பேசி வந்து வருகின்ற அனைவருக்கும் நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அப்பா பற்றி பேசணுன்னாக்கா நிறைய பேசலாம். அது இந்த விருதுநகரில் இருந்தப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, எங்களுக்கு திருச்சிக்கு வரலான்னு சொல்லி இப்போ வரும்போது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, நேராக திருச்சிக்கு போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமான்னாங்க. நான் உடனே சரி சுற்றி பார்க்கலாமா அப்படின்னோடனே உடனே அப்படியே பஸ்ஸை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்தா தேவாரம்னு ஒரு பஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம். ஒன்றும் புரியல, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையேட்டு அவங்களே போகிறோம். நான் இப்போ 10வது 11 படிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நேராக கூட்டிக்கிட்டு குமுளி தேக்கடி போயிட்டோம். அப்படியே தேவாரம் போயிட்டு அங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக அங்கே குமுளிக்கு போய் குமுளிலேருந்து தேக்கடி அது ஜீப்பில் போகிறோம். தேக்கடிக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டோம். நைட்டு வந்து ஒரு 8:30 மணி இருக்குங்க, 9 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சரி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னொன்னே சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்து அப்புறம் இருக்கிறத சாப்பிட்டு அடுத்த நாள் தேக்கடி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி திருச்சிக்கு வந்தோம். எதனாலன்னா எங்கே போகிறோன்னா எனக்கு தெரியல, டக்குனு எங்கேயாவது போகலான்ட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு இதெல்லாம். அப்புறம் நம்ம நாகரத்னம் தாத்தா இருக்கார். அவர் 2 பேரும் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஏதோ மனு எழுதி போட்டிருந்தோம். நம்ம முதலமைச்சர் செல்லு நாங்கள் இதுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க என்ன விசாரிக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் அப்பா என்ன நாங்களாக இருந்தப்போ என்ன சொன்னோம், நாகரத்னம் சார் வீடு அங்கே தான் நீங்கள் போங்கன்னு. அப்போ கேமா அப்பா அப்போ சார் வந்து அப்புறம் வந்தார். சார்
என்னையா என்ன அனுப்பிச்சு விட்டியா என்னையா அப்படின்னாரு எங்கள் அப்பா பார்த்து. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் ஒரு பொண்ணு கேட்டுச்சு நாகிறது, அதான் அனுப்பிச்சு விட்டியா அப்படின்னாங்க. அதான் 2 பேரும் ஜாலியாக பேசிக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிருப்பாரு. அப்புறம் நான் வெளியில் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அங்கே கேட்பாரு, என்னையா விட மாட்டேங்கிறாங்களா, என்ன வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிப்பாரு. எதையாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அந்த மாதிரி தாத்தா அவரும் நல்ல டைப்பு. அந்த மாதிரி ரொம்ப இணை பிரியாமல் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இவங்களுக்கு எவ்வளவோ நம்ம நல்லபடியாக பார்த்து இது பண்ணி எவ்வளோ பார்த்து இது பண்ணோம். அவங்க முன்கூட்டியே வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடியே வந்து அவங்க தைரியம் இது போட்டு மனசில் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட்டில் இது மாதிரி நடக்குதுனாக்கா எனக்கு திருவானைக்கல்ல தான் போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் விவேக்கிட்ட சொன்னால் அதை விட ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் போய் கொல்லப்படாதீங்க அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதே மாதிரி அவங்க 1 மாதத்தில் இதாகிட்டாங்க. ஆத்மா சாந்தி அடையணும். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்கள பற்றி குறை ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா நேர்மையாக நல்லபடியாக இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக எடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அதே வரணும். அந்த காலத்துலேயே டிடிபி செஞ்சு எல்லாம் அது மாதிரி வந்துடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்ப்பா டிடிபிலாம் போட்டுக்கிட்டு 23 அடி ரோடு போட்டு வித்துட்டு காசை வாங்கிட்டு போயிடலாமே. நான் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வருவாங்க, இதுக்காகவே வருவாங்க. 30 அடி ரோடு போட்டு டிடிபின்னு வச்சு செஞ்சாதான் கரெக்டாக ப்ராம்ப்டாக அது செய்யணுடா, அப்படி இல்லைன்னா சுத்தப்படாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம் வந்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.